ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரினு மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 17ஆம் நாள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். அத்தோடு இன்றைய தினம் பிரதோஷ விரதம். சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷ பூஜைகள் வழிபாடுகள், நந்தியம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் இவற்றில் நாமும் கலந்து கொண்டு நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழுகின்ற வகையிலே இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள். பிரதோஷ காலத்திலே நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நந்தியம்பெருமானத்திலிருந்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தை இவ்வாறு 3 முறை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வந்து வணங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடிய வழிபாடு இந்த பிரதோஷ கால வழிபாடு. எல்லா தோஷங்களை நீக்கக்கூடியது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பார்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆலகால விஷம் வந்த பொழுது செய்வதறியாது சிவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அங்குமிங்கும் ஓடித் திரிந்த அந்த அவதிப்பட்ட நிலையை குறிக்கின்ற வகையிலே நாம் இந்த வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வழிபாடு செய்கின்ற சிறப்பு சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு பல்வேறு ஆலயங்களில் இந்த மாசி மகத்தை ஒட்டியதாகிய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சில ஆலயங்களில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா, இன்னும் சில ஆலயங்களில் நாளைய தினம் மாசி மகத்திலே தேர் திருவிழா, இன்னும் சில ஆலயங்களிலே நாளை மாசி மகத்திலே தீர்த்த உற்சவம் என்று பல்வேறு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே நாளைய தினம் மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த மாசிமக மகோத்சவத்திலே பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் ஏனைய அம்பாள் ஆலயங்களிலும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று தேர் உற்சவங்கள் தீர்த்த உற்சவங்களும் நாளைய தினம் நடைபெறிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலே நாமும் கலந்து கொள்வதோடு எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8/3/2026 அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடம் சர்வதேச இந்து மத குருபீடம் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா. தொடர்ச்சியாக 45 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பெருவிழாவை செய்து வருகின்ற சிறப்பு சாஸ்தாபீடத்துக்குண்டு. அந்த வகையிலே இந்த 45வது மாபெரும் ஆன்மீக பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்த சபை மண்டபத்திலே 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 8 மணி வரையிலே விமர்சையாக நடைபெறவிருக்கின்றது. இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், நோர்வே, கனடா, லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் உள்ள குருமார்களெல்லாம் இங்கே பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய ஆங்காங்குள்ள அங்கத்தவர்கள் பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அன்றைய தினத்திலே
ஈழநல்லூர் ஸ்ரீதேவி வில்லிசைக்குழு கலைமாமணி குருஜி அவர்களுடைய வில்லிசை நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த இவ்வாறான நிகழ்வுகளும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபாம்.